எனக்கு இந்த குழந்தைகளை சங்கடப்படுத்தினா பிடிக்காது. என் பேத்தியை, என் மனைவியும், என் மகளும் எப்படியாவது பள்ளிக்கூடம் அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. 3 வயது பிள்ளை. ரொம்ப என்னை கஷ்டப்படுத்தினாங்க, செல்லம் கொடுக்குறீங்கன்னு. மகாத்மா காந்தி கல்வி சாலைன்னு மகாத்மா காந்தியோட பெரிய 10,000 ரூபா கொடுத்து கொண்டு சேர்த்துருங்கன்ட்டேன். சேர்த்துட்டாங்க. முதல் நாள் அவங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு முதல் நாள்லாம் பிள்ளை சந்தோஷமாக போயிட்டான். மத்தியானம்லாம் அங்கேயே இருந்துக்கிட்டா. அது ஏற்கனவே பள்ளிக்கூடத்து மேலே பயங்கர வெறுப்பில் இருக்குது. இந்த நான் என்ன சொல்கிறேன், எல்லா கல்லூரியிலையோ கல்வி நிலையங்கள்லையோ யாரோ ஒரே ஒரு வாத்தியார் தான் புகழ் இருக்கும். பார்த்தீங்களா, பிள்ளைகிட்ட கேட்டால் ஒரு டீச்சர் தான் சொல்லும், இல்லைனா ஒரே ஒரு பேராசிரியர் தான் சொல்லும். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆசிரியர் மட்டும்தான் பிள்ளைகிட்ட நண்பராக பழகிறான்னு அர்த்தம். ஆசிரியர்களுக்கு சொன்னீங்க, போன உடனே வகுப்படுத்தான்னா அந்த ஆசிரியர்கள்லாம் கொண்டுடலாம், தப்பே. சிலவர் போன உடனே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வைம்மா நான் சொல்லுவேன், எங்கள் வாயா அதுக்கிட்ட ஏதாவது பேசேன். இந்த பாக்கியராஜ் ஒரு சினிமாவில் அருமையாக ஒரு காட்சி வைப்பான். அந்த முந்தானை முடிச்சுன்னேன், நம்ம தமிழமுறை அதில் தான் முருங்கைக்காய் தான் பார்த்தா அது அந்த காட்சியை மறந்துட்டானோ. எல்லோரும் முருங்கை அந்த பிடரல் காஸ்டோ இருக்கால, முருங்கைக்காய் நீ கேள்வி பண்ணக்கூடாது. பிடரல் காஸ்டோ கடைசி 92 வயசில் வாழ காரணம் முருங்கைக்காய் தான் காஸ்டோ. அந்த படத்தில் ஒரு காட்சி காட்டுவோம். ஒரு பையன் தாமதமாக வந்துடுவான், கையை நிட்டு அடிக்கணுமா ஆசிரியர் பாக்கியராஜ். அந்த பையன் கையை நிட்டுவான், கை பூரா புண்ணாக இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்க மாணவன் சொல்லுவான், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அவங்க சித்தி வீட்டு வேலை பார்க்கலைன்னா கையில் சூடு வச்சுட்டாதான். அது எது காட்டுறான்னு தெரியுமா பாக்கியராஜ்? ஆசிரியர்களுக்கு சொல்கிறான், ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு சங்கடத்தில் பள்ளிக்கூடத்துக்கு வருவான், நீ எடுத்தோடனே அவங்கள துன்பப்படுத்தாத. கேட்டு எனக்கு நான் உறுதியாக பள்ளி இறுதி தேர்வில் தோற்று போயிடுவேன்னு ஊரே முடிவு பண்ணி வச்சுருந்தது. எங்கள் ஊரில் எல்லோரும் தெரியும். எங்கள் தலைமை ஆசிரியர் சொன்னார், ஷுவர் யூ வில் ஃபெயில் பார். நான் சொன்னேன், உனக்கு போய் சம்பளம் கொடுத்து படிக்கணும், தினசரி இப்படி சொல்கிறேன்ட்டு. எனக்கு கணக்கு வராது. அப்புறம் அந்த கடைசி வருஷத்தில் அருணாசலன் வாத்தியார் வந்தார், கணக்கு வாத்தியார். கணக்கே சொல்லிக்க மாட்டார். எல்லாம் அல்வா சாப்பிட்டேலாம், இருக்குடா அல்வா, எள்ளு மிளகா அப்படி வச்சு இட்லி சாப்பிட்டேலாம், சொதி சாப்பிட்டேலாம், இன்னும் உண்டு பேசுவார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஒரு சாமர்த்தியம். நான் உங்களுக்கு நண்பன் எங்களுக்கு உணர்த்துறார். கடைசியில் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கணக்கு போடுவோமாம்பார். அப்புறம் நான் கணக்கு படிச்சில் 65 மார்க் வாங்கினேன்னா எங்கள் தந்தையார் நம்பவே இல்லை. அன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பாலாபிஷேகம் பண்ணுறோம். வெளியே அந்த மாலை மரிச்சு வந்த புதுசு 1959 88 எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவுகள்னு போட்டான். எங்கள் ஓட்டுநர் ஒரு கோனார், அவருக்கு ரொம்ப அன்பு என் மேலே. நான் எப்படி ஃபெயில் ஆயிருமேனு போய் பேப்பரை வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு நம்பர் என்ன 302 அது இருந்தது. இந்த பேப்பர்லாம் நல்ல பேப்பரில் தென்னமணியில் தான் பார்க்கணும் நாளைக்குங்க. எங்கள் அப்பா கோயிலுக்குள்ளே வந்தாங்க. அவரை வெற்றி பெற்றதை நானே சங்கடப்பட்டுருக்கேன், நீ ஏன்டா அவனை போய் சங்கடப்படுத்துகிற? அது எங்கள் தலைமையாசிரியர் கோபம். எனக்கு முன்னால் படித்த எனக்கு நம்பர் உண்டான பையன் மாநில அளவில் முதலாவதாக வருவான்னு நினச்சார் அவர். அவன் தோத்துட்டான், வெற்றி பெற்றான். அதுதான் கடவுள். எவன் வெற்றி வருவான், எவன் தோற்பான் நீங்கள் முடிவு பண்ணவே முடியாது ஆசிரியர்களால். நான் நினைக்கிறேன், ஆசிரியர்னால் எப்படி இருக்கணும்? உறுதியாகவும் இருக்கணும், தெளிவாகவும் இருக்கணும். நீங்கள் முருகப்பெருமானை கூட சிவபெருமான் கேட்காரு, நீ பிரம்மன் தலையில் ஏன் கூட்டின? நான் விளையாட்டாக ஒரு கவிதையில் எழுதினேன், உலகத்திலேயே போலி சான்றிதழில் முதலில் பணிக்கு சேர்ந்தவன் பிரம்மன். பிரணவமந்திரத்துக்கு அர்த்தம் இல்லாமல் அப்போ அது என்ன சாமி, போலி சான்றிதழ் தானே. இவன் கவர்மெண்ட்டு யார் முருகன், இவங்க நான் பிரணவத்துக்கு மந்திரம் போட்டான் மண்டையில் கூட்டு உள்ளதுக்கு போட்டு ப்ராடாக இருக்காங்க. இப்போ போலி சான்றிதழில் தான் இந்தியாவில் பல பேர் வேலை இருக்கான். மதுரையில் ஒருத்தன் பல்கலைக்கழகமாக வச்சுருக்கான் சாமி, எனக்கு தெரியும். அது இந்த ராஜாராம் தாக்கு சுப்ரமணியன்னு சாலன் பாப்பான்கிட்ட பேசலாம். அவன் நான் வளர்த்து விட்ட பிள்ளைய. அவனை 2 தடவை என்னாச்சு இந்த அரசடி போய்ட்டு நான் எதுக்கிடான்னு போனேன். அங்கே ஒருத்தன் மைதிலி யூனிவர்சிட்டின்னு போர்டெல்லாம் வச்சுருக்கான். போனவுடனே அவன் சொல்கிறான், எம்காம் 10,000 ரூபா, பிகாம் 4,000 ரூபா, உங்களுக்கு எது வேணுமோ தாரேங்க. உடனே நான் ஒரு எப்போ விளங்காதவன் தானே, நான் பாரதியாரை படித்தா விளங்குவேனா. நைட்டு அரசியல் கூட்டம் பேசுகிறேன் மதுரையில். அப்போ சொன்னேன், எஸ்பிலாம் வந்துடுவார் என் கூட்டம் கேட்க. எஸ்பி ஐயா என் கூட கேட்டுருக்கிற, அங்கே ஒருத்தன் போலீஸ் சான்றிதழ் வழங்கிட்டு இருக்கான், அவனை என்ன நைட்டை போய் அரெஸ்ட் பண்ணிட்டார். இவன் தாக்கு சுப்ரமணியமும் ராஜாராம் என்னையா அப்படி பண்ணிட்டேன், தப்பு பண்ணுறான்டா. அவன்கிட்ட தான் ஜேபிஆர் எம்ஏ வாங்கியிருக்கான், அவன்கிட்ட தான் வலம்பரிஜான் எம்ஏ வாங்கியிருக்கான்னு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்க. பிள்ளைகளே படிக்கான்னு கேட்டால் படிக்கான்னு ஒரு வேலையும் சொல்ல மாட்டேக்கானே. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கிட்டாங்க. என்ன சாமி வாங்க தான் 3 பேரும் படிக்கலப்பா. செகண்ட் பர்ச்சேஸ். இப்போ அழகப்பா யூனிவர்சிட்டிலேருந்து அம்மா கூட்டு எனக்கு உமையாளம்மா கேட்டே இருக்குது, நான் இறந்து போகிறதுக்குள்ளே உனக்கு டாக்டர் போட்டு வேண்டாமா, அது எல்லோரும் வாங்கிட்டாங்க. டாக்டர்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வள்ளுவரும் பாரதியும் என் கையிலே பாருங்கள், திருவள்ளுவரும் பாரதியாரும் தான். நேற்று அவங்க ஐயாக்கா தான் பார்த்தீங்க, என்னையா எப்படிப்பட்ட இவங்க 2 தான் வழிகாட்டி. திருவள்ளுவர் சொன்னது தான் அவன் சொல்கிறான் பாரதி பல இடத்துல. அதாவது பாரதி எனக்கு என்ன பிடிக்கும்னா, பழைய இலக்கியங்கள் பழைய தேவாரத்து வசம் நல்லா படிச்சிருப்போம். இந்த அக்கனி குஞ்சொன்று கண்டே நாங்கள் ஒரு காட்டிடை பொந்திடவித்தேன் வெந்து தணிந்ததுக்கு அடுத்தளர் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பென்று உண்டோ தத்தழிட சொல்லலாம்ல அந்த கவிதை. அது எங்கேருந்து வந்தது? நாவுக்கரசுலேருந்து. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புயலவு ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னின்று இருப்பது நமச்சிவாயம்.
அவர் என்ன சொல்கிறார் நாவுக்கரசர், நீ எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி ஓம் நமச்சிவாயன்னு பாவம் தீர்ந்துருண்டான். அது எப்படின்னா, மேலே வானம் வரைக்கும் விறகு அடுக்கி வச்சுட்டு அதில் ஒரு சின்ன கங்கை போடு மொத்தமும் அதைத்தான் எடுத்து அக்கினி குஞ்சொன்று கண்டு நாங்கள் ஒரு காட்டிலே பொந்து. இன்னொன்னையா அவன் பாடல் என்ன நல்ல சொல்லணும். எங்கள் ஊரில் ஒரு ஐயர் வருவார் குடியரசுனா சுதந்திர தினத்துக்கு. நான் அவருக்கு முன்ன கூட்டி 500 ரூபா கொடுத்து அனுப்ப சொல்லிடுவேன். இல்லைன்னா வந்து பாடுவார், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே மரணாஜனா. சாமி நான் வீட்டுக்கே 500 ரூபா கொடுத்து விட்டேன், நீங்கள் தயவுசெய்து இங்கே வராங்க சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் நீங்கள் அச்சமில்லை எப்படி பாடணும்? அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து விழுந்து விட்ட போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அப்படி தானே பாடணும். அந்த திக்குகள் இட்டு மண்டம் குலிங்கிட்ட ஒரு பாட்டுக்கு மத்தியில் மலைக்கு பாடுவான். நான் சின்ன பிள்ளை போய் குற்றாலத்தில் பேசுகிறேன், கீவாஜா இருக்காங்க. அப்போ கீவாஜா வீட்டுக்கு வர்றது குறைஞ்சி போச்சு, என்ன யாருன்னு தெரியல. திக்குகள் எட்டும் மண்டம் குலுங்கிடதையும் தரிகிடதையும் தரிகிடதையும் பக்க மலைகள் உடையுதுகள் பாயுது 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 தக்கத்தாம் தரிகிடாம. அவர் குழந்தை என்னமா பேசினான்னாரு. அப்பவும் கூட தான் சொல்லிட்டாங்க முதலாளி பையன்னு. அப்படியே இடுப்புலத்தையும் காலையில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டார். எங்கள் அப்பா ரசித்து வேறு மாதிரி பேசுவாங்க, ஒரு மாதிரி டைப் அவங்க. அங்கே வந்தோடனே சொன்னாங்க, என்ன ஐயா 100 ரூபா வாங்கிட்டு போக வந்துட்டானா அவங்க அம்மாட்டான்னாங்க. உன்னை புகழ் தான் அவங்க அம்மா 100 ரூபா கொடுத்துருவா, அதுக்கு தான் அவங்க வந்திருக்கேன். போ கிவாஜா அப்படி நிற்பார் அப்பா முன்னால். அவிய நெஞ்ச தனாக்கமும் செவ்வியான்னு கேடும் நினைக்கப்படும்னா உவே சாமிநாதன் உனக்கு சொல்லித்தரலையா? பெரிய பாட்டை கேட்டு உங்கள் உவிய சாமிநாதனே மீனாட்சி சுந்தரம்பிள்ளையிட்ட தான் படித்தான். என் சரித்திரத்தில் மீனாட்சி சுந்தரம்பிள்ளையே என் குருநாதர்னு எழுதுகிறான். அப்புறம் என்ன சொல்கிறான், நூல் முழுவதும் என் குருநாதர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை எழுதுவது மரியாதையாக இருக்காது என்பதனால் முதல் அத்தியாயத்திலிருந்து பிறகு புறான் குருநாதன் என்று எழுதுகிறேன் என்று இடையில புத்தகம் படிக்கிறவர்களுக்கு அவங்க குருநாதர் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை தெரியக்கூடாது இருந்தாலும் அவங்க ஐயம் பண்ணியிருக்கான்றாங்க. ஆனால் அவங்க சிந்தனை சரியானது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல மாணவனும் எல்லா பக்கமும் எழுதணும்ல. நம்ம சைவ பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஆர்ம நாவலுடைய வினாவிடை படிச்சிருக்காங்க, சைவ வினாவிடை. திருநீரே பூச தெரியுமா எடுக்க ஒருத்தனுக்கும்? இன்னும் மன்னிச்சுக்கணும் சாமி, இப்போ நம்ம சாமிகள் தான் ஒழுங்காக பூசுகிறாங்க, மற்ற சாமியெல்லாம் கண்டமான. அதுதான் மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் மடித்து கட்டியும்பார் சேர்க்கலார். மெய்யெல்லாம் நீர் பூசினா நான் திருநீர் எப்படி பூசணும்னா ஆகம விதிகள் தெரியாமலே. இப்போ சிவாச்சாரியெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே முறை மாறிடும்ல கோயிலில். 16 நாள் வரை தொடர்ந்து ஒரு சிவாச்சாரியரை தொடக்கூடாது. 16 நாள் தொட்டுட்டா 16 நாளைக்கு மேலே பொதுமக்கள்கிட்டருந்து காசு வாங்கி பூஜை பண்ண பாவத்துக்கு ஆளாமான ஆகமம் என்ன பண்ணுது, 10 நாளைக்கு ஒருக்கா பூஜை முறையை மாற்றிடுவாங்க. அங்கே பெருமாள் கோயிலையும் அப்படி தான். அந்த பெருமாள் கோயில் பட்டாச்சாரியாக கூப்பிட்டு வந்து ஈமச்சடங்கு பண்ண வச்சுட்டாங்களாங்க தமிழ்நாட்டில். இல்லைன்னா பட்டாச்சாரியர் குளோஸ் தானே, பெருமாளுக்கு வேறு யாராவது பூஜை பண்ணணும் போட்டுருவாங்க. அது எரிச்சா தான் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கணும். தங்கமத்துக்கு அப்படி தானே சாமி பண்ணணும் இருக்கலாம். அதுவும் கூட கோயிலில் பூஜை பண்ணுறவங்க போக மாட்டாங்க, அதுக்குன்னு தனியாக இருக்காங்க அந்தணர்கள். என்னெல்லாம் தப்பு நடக்கு நாட்டில். இவன் அதையெல்லாம் கோவப்படுவான். சொன்னல ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அடுத்து ஒன்று சொல்லலாம், கூடி விளையாடு பாப்பாங்க. 4 பேரோட கூடி விளையாடு. அப்போ என்ன சொல்லலாம், கூடி விளையாடும்போது ஒரு குழந்தை அடிபட்டு கீழே விழும், கோவப்பட்டு சண்டைப்படாது, ஒரு குழந்தையே வையாதே பார்ப்பான். இது கூடி விளையாடு பாப்பா ஏன்னு சொல்லியிருக்கான் தெரியுமா? நான் பெரிய அந்த எங்களை மாதிரி பெரிய பணக்காரன் வீட்டில் சில நேரம் போய் தங்குவேன். ஒத்தியில் உட்காந்து சீட்டு விளையாட்டு இருக்கான். அதில் பணக்காரன் நீ ஏன்டா தனியாக விளையாடுது, அவன் பொண்டாட்டி விடாத ஆடினானே. அப்படி ஆடித்தான் பாதி சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க. அவனுக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்களா தொலைக்காட்சியிலே கூப்பிட்றாங்க ரம்மி விளையாட வாங்க. தொலைக்காட்சியில் ஆன்லைனில் ரம்மி விளையாடினா 1 லட்ச ரூபா கிடச்சின்னு நம்ம இந்த நடிகன் பிரகாஷ்ராஜ் அப்புறம் அவனை ஃபோன் பண்ணி சொன்னே இதுலலாம் ஏன்டா போய் நடிக்கிறேன்னு. இல்லைங்க நிறுத்தி இருந்தேன், ரம்மி விளையாடணும்னு கூப்பிட்றான்டா. கூடி விளையாடுப்பா. விளையாட்டுனா 4 பேர் கூட இருக்கணும். குழந்தையை வையாதே பாப்பா. வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் இறங்கி விடும் ஆடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணுமடி பார்ப்பான். என்னமா சொல்லாம இருக்க, வண்டி இழுக்கும் எல்லா குதிரையும் எழுத்துறாதான். வண்டி இழுக்கும் நல்ல குதிரை நெல் வயலில் இறங்கி மாடு தானா போய் விடுமா. ஆனால் மாட்டுட்டு ஒரு புத்தி உண்டு பார்த்தீங்களா, ஒரு நாள் நுகத்தடி போட்டு வயக்காட்டில் உள்ள கொண்டு போயிட்டோன்னா மறுநாள் நுகத்தடி போட்டோன்னே அதே போய் வயலில் இறங்கிடும். அதான் நெல் வயலில் இறங்கி விழும் மாடு அண்டி பிழைக்கும் நம்மை ஆடு இவை ஆதரிக்க வேணும்படி பார்ப்பான்னு சொன்னான். ஆனால் ஆடை எங்கே அண்டி பிழைக்காங்க. கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பார்ப்போம். எத்தி திருடும் அந்த காக்காய் இதை இருக்குது. காக்காய் பார்த்தீங்களா, உலகத்திலே காக்கா ஒன்று தான் திருடன்லேயே சிறந்த திருடன். யார்கிட்ட திருட போகிறாங்கிறது நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து திருடன். பார்த்தீங்களா, பிள்ளை கையில் முறுக்கு இருக்கும், காக்கா அங்கே உட்காந்துருக்கும், தகப்பனார் விரட்டுவார், அதை தாய் விரட்டுவா. ஆனால் சரியான நேரத்தை வந்து முறுக்கு பிடிக்கிட்டு போயிடும். பார்த்தீங்களா,
திருடர்கள் அதான் எத்தி திருடு வந்த காக்காய்ங்கிறான். எத்தி திருடினாலும் அந்த காக்காய்க்கு என்ன பண்ணுங்க, இறக்கப்பட வேண்டும் பாப்பா. வீடு வீடாக சோறு வச்சுட்டீங்கன்னு நீங்கள் காக்காய்க்கு திருட வராது. சமூகத்தில் பசி துயரை தீக்கிட்டுனா பசி வரும்போது தான் திருட்டு. பட்டுக்கோட்டை எழுதுவான்ல, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை. எங்கள் பாளையங்கோட்டையில் எல்லா வேளாளரும் கிறிஸ்தவன் ஆகிட்டாங்க. இந்த ரட்சணை யாத்திரைகள் கிறிஸ்தவன் இல்லை எல்லாருமே. அப்போ சைவ சபத்தவங்க நாங்கள். அதில் ஒரு வக்கீல் குமார் தான் தலைவர். அவர் தினசரி சிவ பூஜை பண்ணுறவர். தோட்டத்தில் வச்சு 9 சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணுவார். அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணாங்க, குழந்தைய கொண்டு அவர்கிட்ட கொடுத்து குழந்தைய பார்த்துக்கிடுங்க, நான் சமையல் பண்ணணும்லான்ட்டான். இவர் பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவேன், குழந்தை இருக்குது, குழந்தைகள முறுக்கம் இருக்குது, பூஜையும் பண்ணோம். நமச்சிவாய வாழ்க அதன் தாழ் வாழ்க எப்பொழுதும் ஓஸ் நீங்காதான் தாழ் வாழ்கிறது. ஒரு நேரத்தில் நின்று காக்கா வந்து முறுக்க பிடிக்கிட்டு இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு சிவலிங்கத்தை தூக்கி விட்டார் காக்கா. அவர் பொட்டாட்டியும் சிவலிங்கத்தை தூக்கி விட்டு சவத்தை விடுன்றிருக்காரு டென்ஷனில். நம்ம பூஜை ஒழுக்கம் இல்லை. பட்னத்தார் சொல்கிறார், பட்னத்தார் கையொன்று செய்ய வழியொன்று காண கருத்தொன்று எண்ண பொய்யொன்று வஞ்ச நாகொன்று பேச புலால்கமனும் மெய்யொன்று சார செவி கொண்டு கேட்க நான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய். பட்னத்தார் சொல்கிறாரு, நமச்சிவாய வாழ்க அதந்தாள் வாழ்க எப்பொழுதும் சொல்லிட்டு இருக்கு. இந்த கௌமதி பால்கார பிள்ளை வந்திருக்கு பாரு, இவனுக்கு பார்வை எங்கே போகுது பார்த்தீங்களா. அப்போ என்ன சொல்லார் பட்னத்தார், அப்புறம் பொய்யொன்றுங்கார். சிவபுராணமே சொன்னாலும் வேறொரு நோக்கத்தில் இங்கே சிவ பூஜை பண்ணால் அந்த சிவபுராணத்தை என்ன சொன்னால் பொய்யுங்கிறான். பேசுகிற நாக்க வஞ்சக நாக்கு ஒன்று பேசு, புலால் கமண்டு மெய்யொன்று சாரை செவி ஒன்று கேட்க நான் செய்கின்ற அதாவது பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரார் பட்டந்தார். நம்ம நேர்மையாக நினைமா பண்ணுறோமா? நான் மதுரையில் போய் சாமி கூட போயிருந்தேன், அம்பாளை கும்பிட போனேன். அந்த மதுரை கோயிலெலாம் எச்சரிக்கையாக போங்க, இருட்டுக்குள்ளே நமக்கே வளையல் மாட்டி விட்டானுவோ. கருவறை வரைக்கும் விளையாடு கிடையாது. மாட்டி விடுச்சல எல்லோரும் என்னக்கு மாட்டிடுங்க, பரவாயில்ல மாட்டோம்ல ஐயா, ஒரு 50 ரூபா கொடுங்க. அப்புறம் நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரவர் சாமிகள் பாடினது பாடிட்டுருக்கேன். உள்ளேருந்து அந்த சிவாச்சாரியர் ஐயா தப்பாக நினச்சிக்கிட்டாங்க, சிவாச்சாரியர் வந்தார். நான் ஒரு தட்டில் விளக்கமாக 100 ரூபா போட்டேன். ஒரு பெரிய மாலை எனக்கு போட்டார். என் பக்கத்தில் நிற்கும் ஒருத்தன் சிரித்தான். எதுக்கு சிரிக்கான்னு கேட்கலாம் சொன்னால், தலைவர் நீங்கள் ரொம்ப அறிவாளின்னு எல்லாம் சொன்னாங்க, ஒத்துக்கிட்டேன் நான் என்னன்னு. நான் 500 ரூபாய்க்கு வாங்கி போட்ட மாலை 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நான். அவன் போட்டவே பக்கத்தில் பூஜா காரியஸ்தர்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த பூஜை 30 திருமேனி திண்டு வார்க்கடியன். இவங்க பிராமணரில், இவங்க ஆதிசைவர்கள். இவங்க தான் இறைவனை தொட முடியும், அந்தணர்கள் தொட முடியும். அந்தணர்கள் அந்த கருவறைக்குள்ளேருந்து விளக்கு போடுறதுக்கு எண்ணெய் எடுத்து கொடுப்பாங்க, அவன் தொடவே முடியாது. அதனால தான் தர்மி என்ன பண்ணால், அதையும் படங்கள் அசிங்கமாக எடுத்தான். ஏபி நாராயணனுக்கு 16 வயசு, அப்பவுமே சண்டை பட்டவன்ட்டேன். இந்த தர்மின்னு ஒருத்தர் நகைச்சுவை பாத்திரமாக காட்டுறான், சிறந்த நகைச்சுவை காட்சினே போடுறான் தொலைக்காட்சியில். தர்மி ஒரு அருமையான ஆதிசைவர். அவனுக்கு சொக்கநாதனை தொட்டு பூஜை பண்ணோம். சொக்கநாதை தொட்டு பூஜை பண்ணால் அவனுக்கு திருமணம் ஆகணும். திருமணம் ஆகலை. திருமணம் ஆனால் என்ன சங்கடம், பொண்ணுக்கு பரிசம் பண்ணணும், பொண்ணுக்கு ஒரு 1000 பொண்ணு கொடுக்கணும். அதுக்கு தான் சிவருமான்ட்டு போய் கேட்கான், அவனை தொட்டு பூஜை ஒன்று பண்ணிட்டாங்காரு, எனக்கு திருமணம் ஆகலைங்கிறான். 1000 அதுக்கு தான் கொங்கு தேர் வாழ்க்கை ஐயர் துமிக்கு அமைஞ்சப்போ அது கண்டது மூலியமாக பயிரித கிழிய நட்பு மறிய செய்கிறேன். சிவாஜி அதை அனாயாசமாக சொல்லுவார். சிவாஜி கேட்டிங்களா? அந்த தர்மி ஒரு மென்டல் மாதிரி காமிச்சமத்தலாம் அந்த படத்தில். அவர் உயர்ந்த நோக்கத்துக்கு தான். நீங்கள் அந்த காலத்தில் பெண்களுக்கு தான் ஆண்கள் பரிசம் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப நாளாக கொடுத்தா இப்போ திரும்ப வாங்கிட்டு இருக்கானுவோ. முன்னால் கொடுத்த பூரா எனக்கு இப்போ இருக்க பொம்பளைகிட்ட எனக்கு புரியல. பெண்டாட்டி தானே அடிமைப்படுத்த வேண்டி பெண்குலத்தை முழுதும் அடிமைப்படுத்தலாமுன்னு கேட்குறான் பாரு. இல்லை பெண்டாட்டி பொம்பளைன்னு அவ்வளோ கேவலமாக நினைக்கிறா, அப்போ உங்கள் அம்மா போய் தான் உங்கள் அம்மா பொம்பளை தாங்கன்னு கேட்குறேன். அல்ல இந்த கதைக்கிறேன்னு பேசுகிறீங்களா நீங்கள், அதாமனுக்கு வந்திருக்கு அப்பவுமே. ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கே ஒரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தை என்றோ வீட்டை சுட்டால் நலமான குறையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை படுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றார்கள். பொய் சொல்கிறானுங்க, கற்பெல்லாம் கிடையாது. பெண்ணை வந்து தோளில் சாச்சி ஒருத்தன் கொஞ்சம் வச்சுக்க, தோளை சாத்தி அவனா கொஞ்சம் அவங்க கூட போத்தாச்சு வா, என்னடா தப்புன்னு கேட்காம பாரு. இந்த கற்புன்னு ஒன்று தமிழ்நாட்டில் வச்சுட்டு ரொம்ப ப்ராட் பண்ணுதானுங்க. அவையாட்ட போய் கற்புன்னு என்னென்னு கேட்டால் அவ சொல்தா கற்பனைப்படுது சொற்றுதான் பாமைங்க, சொன்ன சொல் மாறாமல் இருக்கிறது கற்புன்னு சொல்தா. அப்போ பார்த்தா தமிழ்நாட்டை ஒரு தலைவனுமே உண்மையானவன் கிடையாது. ஏன்னா சொன்ன சொல் மாறிக்கிட்டே இருக்கானுவ. கண்ணகி சிலையை அவன் காதலியை நிற்க வச்சு கண்ணகி சிலை செஞ்சுட்டான். இவன் ஒருத்தன் தானே சொன்னான், கம்பன் பிறந்த தமிழ்நாடு புகழ் கல்வி சிறந்த தமிழ்நாடு. இவன் ஒருத்தன் தானே சொன்னான், யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமி. நான் கொழும்புக்கு வந்திருந்தேன் கவியரங்கத்துக்கு.
அப்போ ஒரு பையன் என்கிட்ட கேட்டார், ஐயா நீங்கள் வந்து வள்ளுவரை தான் பெருமையாக சொல்கிறீங்க, ஆனால் கம்பனை தானே உங்கள் ஞானத்தந்தை பாரதி கம்பனை முதல்ல சொல்லி வள்ளுவர் ரெண்டாவது சொல்லி இளங்கோ மூணாவது சொல்கிறான். நான் தம்பியை நல்லா கவனிப்பா, அதில் வந்து கம்பனும் இளங்கோவடிகளும் தராசு தட்டு, நடுவில் இருக்க முள் வள்ளுவேன், அதான் எங்கள் ஐயா அறிவா, அவனை நடுவில் வச்சு இங்கே 2 பேரும் தராசு தட்டாக போட்டான்னு சொன்னேன். கேள்வி கேட்டால் தான் பதில் வரும். நான்லாம் தமிழாசிரியர் ரொம்ப படுத்துவேன். தமிழாசிரியர் எதாவது கேட்டால் அவர் சொல்லுவார், அப்பாட்ட கேட்டது எனக்கும் சொல்லும்பார். இந்த தாமரை கண்ணினால் நோக்கினால்னு ஒரு கம்பன் செய்யுள், வாரியார் சாமி அவர் பாட்டு என்ன சொல்கிறார், அரை கண்ணினால் நோக்கினாள்னார். நான் எந்திரிச்சிட்டேன், இல்லை இது வேறேன்னு. மேலே வாங்கினா போனப்பெல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அப்பாட்ட போய் கேட்டது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களேன்னா. இல்லை வாயிர் சிவப்பு வெளியிலே மலர்கண் வெளுப்பு வாயில் தோயக்கலவி அமர்ந்தெழுப்பி துங்க கலிங்கத்து பெண்ணில் ஜெயங்கொண்டா பாடுறான். அதுதான் கம்மன் எழுதுகிறான். சீதையும் ராமனும் கூடி மகிழ்ந்திருக்கிறார்கள், கூடி மகிழ்ந்ததுனால இரவு முழுவதும் முழிச்சிருந்தனால கண்ணு சிவப்பாயிடுது, வாய் வெளுப்பாயிடுதுன்னு அவன் சொல்கிறான். இவர் அதை அறைன்னு எப்படி சொல்லலாம்? நான் சொல்கிறது பிழையாச்சு. அப்போ அந்த காலத்தில் பிழையா சொன்னால் கேட்பாங்க கூட்டத்துலேருந்து. அது காரணம் கேட்கவனுக்கு அறிவு இருந்தது. புரியுதா உங்களுக்கு? என் வாழ்க்கையிலே நான் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? 3 தடவை தேர்தலில் நின்றுட்டேன். எவ்வளோ பெரிய நான் செஞ்ச பாவம்லாம் தீர்ந்துட்டு, எவனை கும்பிட்டேன்னு தெரியாது, ஏன் கும்பிட்டேன்னு தெரியாது. இங்கே கும்பிடுங்கம்மா, இங்கே ஒரு கிராமத்துக்குள்ளே போயிருக்கேன், இருட்டில் கும்பிடுங்க, எருமை மாடு போகுது, அதை நான் கும்பிட்டுருக்கேன். நான் என்ன பண்ணேன்? நான் புறநானூறு படித்து அகநானூறு படித்து திருவள்ளுவர் படித்து என்னத்தை பண்ணேன்? 77 89 திருநெல்வேலியில் 96 கலைஞர் எழுத்து நரசிம்மராவ் என்கிட்ட கேட்காமலே அனௌன்ஸ் பண்ணிட்டார். என் மனைவி புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்காங்க. நரசிம்மராவ் சொல்கிறார், இன்னொரு 30 வார் த டிசிப்ளின் சோல்ஜர் ஆஃப் த பார்ட்டி, ஸோ ஐ அனௌன்ஸ் நேம் அகைன்ஸ்ட் கருணாநிதியுமே. அப்போ தான் இந்த அம்மா நட்பு எனக்கு கிடைச்சது. இந்த அம்மா ரொம்ப அறிவானது, ரொம்ப கெட்டிக்காரி. நான் ஒவ்வொரு முறையும் அதான் அந்த அம்மாவுக்கே என்ன பிடிக்கும், நேருக்கே சொல்லுவேன், இதெல்லாம் தப்பு மாமா. பாரதி சொல்லலாம், நேர்பட எதுக்கே நம்ம சமாதானம் பண்ணிக்கணும்? நான் ஒழுக்கமாக இருக்கும்போது யாரை கண்டாஞ்சணும்? இங்கே கூட செல்வம் கேட்டார் என்கிட்ட, ஐயா பிள்ளை இருக்க முடியுமா? இருந்து பாருங்கள் செல்வம், ஊரே மதிக்கும். எங்கள் ஊரில் என்னை கும்பிட்றானே அது கும்பிட்றான். ஆனால் ஒன்றுயா, நான்லாம் தோற்று போனேன்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு கட்சி தான் சொன்னாங்க, என்ன தோற்று போனேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொன்னோம்னா, வெற்றி வாய்ப்பை இழந்தேன்னு சொல்லுங்கள். எல்லாம் தோத்துட்டு நாய பிறகு வெற்றி வாய்ப்பை. காமராஜ் தோத்துட்டாரு. நாங்கள்லாம் காமராஜ் பார்க்க போனோம். நான் அழுதேன். காமராஜ் கேட்காதீங்க, வா புலவானா கூட புலவங்க வா, எதுக்கு ஆடுறாரு? நீங்கள் தோத்துட்டீங்களே, இல்லைங்க வாடா, நம்ம தான் சுதந்திரம் வாங்கினோம், நம்ம தான் ஜனநாயகத்தை கொடுத்தோம், நம்ம தோத்தா தானே நம்ம வாங்கினோம் சுதந்திரமும் ஜனநாயகம் உண்மைன்னு அர்த்தம். நான் தோத்தா தானே நல்லது, நம்ம எப்பவுமே வெற்றி பெற்றுக்க முடியுமா? இன்னொருத்தன் ஜெயிக்கத்தானே செய்யுமா? போடா முட்டா போயிலன்னார். சில பேர் தோத்துட்டா தமிழனுக்கு சூடு இல்லை சொரணை இல்லைங்கானே, அவன் தோத்துட்டான். அதனால் ஒத்த தமிழனுக்கு சூடும் சொர்ணம் இல்லைங்க. காமராஜ் சொல்ல மாட்டேன், படிக்கலை. நான் தான் ஏன் முதலே சொன்னேன், படிப்பு அறிவை தராது. எங்கள் ஊரில் மணிமுத்தாரணின்னு ஒரு அணை கட்டினார், 1 கோடி ரூபா அதுக்கு திட்டம், 80 லட்ச ரூபாவில் கட்டியாச்சு. காமராஜால் 20 லட்சம் மிச்சம் இருக்குது. இன்ஜினியர்கிட்ட சொல்ல, ஐயா அங்கே வாங்கடா, உங்களெல்லாம் சர்க்கார் தானே படிக்க வச்சது, இந்த 20 லட்ச ரூபா இந்த 2 சின்ன அணையை கட்டியிருங்கன்னார். இப்போம்னா ஒரு மந்திரியே அவர் வீட்டுக்கு ஒரு தமிழ் அறிஞர் இருக்கா, அவன்கிட்ட சொல்லியிருக்காரு, அந்த அந்த பெரிய பாலம் தெரியுது என்னையான்னு கேட்டிருக்கான் அந்த பேராசிரியர். ஆமாம் நம்ம ஊருக்கு தான் பாலம் கட்டி, அது என்ன பாதியிலே நிற்கி மீதி எங்கேன்னு இருக்கான். மீதி தான் என் வீடுன்னு நான் மந்திரி. இது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படுங்கிறார் வள்ளுவர். உயிரை விட ஒழுக்கம், ஒழுக்கத்துக்காக உயிரே விட்டுருங்கிறார். அதெல்லாம் சொன்னார் வள்ளுவர். அவருக்கு செலை வச்சா போதுமா, கோட்டை கட்டினா போதுமா, வாழணும்ல. இப்போ என்னையும் எங்கள் ஊரில் எப்படி சொல்கிறான்னு தெரியுமா, கிறுக்குமா. என்னை வந்து பார்த்துட்டு மங்களாக அங்கே போவோம், வந்து ஒரு உதவி தான் வாங்கிட்டு போயிருப்பான். முக்கில் போகும்போது எல்லாம் எங்கே போயிட்டு வரேன், அந்த லூஸை தான் பார்த்து வரேன். அந்த லூசுன்னு ஏன் சொல்கிறேன், நான் நேர்மையாக இருக்குது, உண்மையாக இருக்குது, யாருக்கும் பணத்தை அள்ளி கொடுத்துருவேன். என் பையில் பணமே வச்சுக்கிற மாட்டேன். இப்போ வச்ச ஐயா கூட பார்த்தாங்க, எவ்வளோ நோட்டு வச்சுட்டு வந்தேன், என்ன அதை விமான நிலையத்தோட அம்மா சொல்லுது, என்னையா ரூபாயா இருக்குனுங்க வா, நான் முழுசாக இதில் நிற்க என்ன தெரியல, ரூபா நோட்டை பார்க்கேன். நான் அதுக்கு தான் வைப்பேன். அதை தமிழ்நாட்டில் அந்த ஏழைகள் என் காரை பார்த்தா பக்கத்தில் அந்த ரூபா இருந்தால் தான் வருவான், சாப்பிட்டு ஆடாமல். இல்லையா அந்த 100 ரூபா வச்சுக்க, 10 ரூபாய்க்கெலாம் சாப்பிட முடியாதுப்பாங்க. ஆனால் உங்கள் ஊரில் எனக்கு சாப்பிடவே முடியல ஐயா. மோர் இல்லாமல் எப்படி சாப்பிடுவீங்க? நேற்று மோர் வேணும்னு கேட்டு ரொம்ப சங்கடப்படுத்திட்டேன் நம்ம செல்வத்தை. அவர் தூதர் அங்கே இருந்துட்டாங்க. மோர்னா என்னன்னு கேட்டாங்க. எப்பா கொண்டுட்டாங்களா நம்மளை? காலமேகம் பாடுறான், காரென்று பெயர் பெற்றாய் ககன திரும்போது நீரென்று பெயர் பெற்றாய் நெடுந்தரையில் வந்ததற்பின் வாரொன்று மென்மலையார் ஆட்சியர்கை வந்த பின் மோரென்று பெயர் பெற்றாய் முப்பேரும் பெற்ற. காலமே என்ன சொல்கிறான், ஒரு ஐயர் கடையில் சாப்பிட போயிருக்காங்க, அவர் மோர் விட்டுருக்காரு. இது வானத்தில் இருக்கும்போது மேகமாக இருந்தது, கீழே வரும்போது தண்ணியாக வந்தது, இடைச்சி பானைக்கு வந்தால் எப்படா மோராச்சுன்னு கேட்கான் காலமேகம். காலமேகமும் பெரிய அறிவாளி. நீங்கள் திருமாலும் பிரம்மாவும் சிவனின் திருவடி அடிமொழிகளை பார்க்க அலைஞ்சாங்கல்ல, அவன் ஒரு யோசனை சொல்லிவிடுவான் காலமேகம். ஆனாரிலேயே அயனும் திருமாலும் காணார் அடிமொழி காண்பதற்கு மேலால் இரவு திரா. அவன் என்ன சொன்னான்,
திருவாரூருக்கு பரவனாச்சியார் வீட்டுக்கு இவன் 2 பேரும் வந்து நிலப்படியாக இருந்தான்னா எம்பெருமான் ஒரு இரவிலே 2 தடவை அந்த வீட்டுக்கு வந்தான். தலையும் முடியும் அவனை பிடிச்சிருக்கலாமே. பிள்ளைகளெல்லாம் படிக்க சொன்னீங்க. தமிழை விட சிறந்த மொழி உலகத்தில் நான் தற்பெருமைக்கு சொல்ல ஒரு தான் எங்கள் தந்தையார்ட்ட கேட்டேன், இப்போ தமிழ் மொழி தான் சிறந்ததான். அவங்க எனக்கு சொன்னாங்க, இல்லையா, அன்பு தான் சிறந்த மொழி, அன்பு தான் உலகத்திலே. நான் இங்கிலாந்துக்கு போயிருக்கேன். இங்கிலாந்தோட வயது முதிர்ந்தவர் வந்து இந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வர அந்த பல்பொருள் அங்காடியில் அந்த வண்டியை அவரால் தள்ள முடியல. நான் பிடிச்சி தள்ளி கொண்டு வெளியில் விட்டேன். ஒன்னேன்னு தானார், நீங்கள் இந்தியனானார். என்னன்னு, இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஹெல்பிங் அதர்ஸ். நான் என்ன மகிழ்ச்சி இருந்தேன், என்னால் என் நாட்டுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். யார், நம்ம அடக்கி ஆண்ட இங்கிலாந்துக்காரன்ட்டேருந்து. எங்கே போனாலும் தமிழ் சொல்லுங்கள். நான் எங்கே போனாலும் வேட்டி சட்டை தான் போட்டு போவேன். எல்லாத்தையும் தமிழில் தான் பேசுவேன். ஆனால் நம்ம பயில் விட்டு சென்னையில் தமிழில் பேசவே முடியாது. ஒரு இவ்வளோ போல் பையா நான் தமிழில் பேசுகிறேங்க, ஆங்கிலத்திலே பதில் சொல்லலாம். கடைசியில் டோன்ட் யூ நோ இங்கிலீஷ் அங்கிள்னா நான் அப்பவும் தமிழில் தான் பேசிட்டுருக்கேன். அவன் ரொம்ப கோவம் வந்துட்டு கடுமையாக ஆங்கிலத்தில் பேசினா ஓங்கி அடித்தேன். அம்மான்னா நம்ம பையன் நம்ம பையன்தான்டா நம்ம பையன். அடித்தோடனே அம்மா மம்மின்னு ஒரு வேலையும் சொல்லியே அடித்த அம்மான்னு தானே சொல்கிறாங்க. பெண்களுக்கெல்லாம் சொல்கிறோம்மா. மம்மின்னா பதப்படுத்தப்பட்ட பிணம்னு அர்த்தம். ஐயா நான் சரியாக சொல்லணும் ஐயா, என்னங்கய்யா? வீட்டுக்காரன் எதுக்கு இவ்வளோ மம்மின்னு கூட சொல்லலாம் இப்போ தெரியுதா? அவனால் சொல்ல முடியல, பிணத்தோட வாழ்கிறோம்னு. மகனை விட்டியால அம்மா மம்மி கூப்பிடுங்க. பெண்கள் நீங்கள் ஆங்கிலம் நான் வேண்டாங்களே, எல்லா மொழியும் படிக்கணும். எல்லா மொழியும் படிக்க போய் தான் நான் இந்த யாமறிந்த மொழிகளே சொன்னேன். அப்போ கூட நான் பாரதிட்ட கேட்டேன், என்ன நீ சோத்துக்கு இல்லாத புலமே, யாமுன்னு யார் சொல்லலாம்? மன்னர்கள் சொல்லலாம், மடாதிபதிகள் சொல்லலாம், அப்படி தானே? நீ எப்படி யாம்னு சொன்ன? அவன் சொல்கிறான், இத்தனை மொழிகளையும் படித்து தமிழிலேயே தேர்ச்சி பெற்ற ஒரு புலவனான நான் என்ன தவிர யாமுன்னு சொல்கிற அந்த உரிமை மன்னர்களுக்கும் கிடையாது, மடாதிபதிகளுக்கும் கிடையாது. நான் அதனால தான் யாம் அறிந்த. அவன் என்ன சொல்றான்? திருக்குறள் விளக்க தெளிவும் பொருளும் ஆழமும் கருதி வேந்து போனாங்க. சிலப்பதிகாரத்தை நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. யாராவது சொல்லுங்க, அது என்னது? மணி ஆரம்னா என்ன? கண்ணகி கால் சிலம்பில் இருந்தது மாணிக்கப்பரல்கள். கண்ணகி காலில் போட்டிருந்த மாணிக்கப்பரல்களை நெஞ்சுக்கு மாலையாக தமிழர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் தான். நம்ம இளங்கோடிகளை படித்தோமா? கம்பனை போட்டுங்க, நான் வேண்டாங்கல்ல. ஏன்னா கம்பன் என்ன இருந்தாலும் வால்மீகி எழுதினதை வாங்கி எழுதினார். வியாசர் எழுதின பாரதத்தை வில்லிபுத்திரார் எழுதினார். அதிகமே அதாவது இவன் மேலே எனக்கு என்ன ஆச்சரியம்னாயா, ராமாயணம் பாரதம்லாம் பொய்ன்னு சொன்ன ஒரே தமிழன், ஆண்மையுள்ள தமிழன் தமிழ்நாட்டிலே பாரதி ஒருவன் தான். கடலை தாவும் குரங்கு வென் கல்லடை பிறந்தோதர திவிழ்தற் பெண்ணும் வடமலை தாழ்ந்ததனாலே தெற்கே வந்து செமன்சை குட்டை முனியும் நதியின் உள்ளே முழுகி போய் அந்த நாகர் விளைவுகளும் பாம்பின் மகளை விதுயிரவே மனம் செய்த திரள் வீமனும் கற்பனை என்பது கண்டும். ஒன்று மற்றொன்றை பழிக்கும், ஒன்று உண்மை என்றோதி மற்றொன்று பொய் என்னும் நன்று புராணங்கள் செய்தார். அதில் நல்ல கவிதைகள் பல பல தந்தார். கவிதை மிக நல்லது எனும் கதைகள் பொய்யென தெளிவுற கண்டேன்காம். அகத்தியர்னு ஒருத்தன் கிடையவே கிடையாது, ஆம்பளம், எனக்கு தெரிஞ்ச ஆம்பளம். எந்த உண்மையும் தைரியமாக சொன்னான்ல யார்ட்டையும். இப்போ நம்ம சமூகத்தை பற்றி அவன் என்ன சொன்னான்? அஞ்சுதலை பாம்பன்பான் மகன் அப்பன் ஆறுதலை என்று சொல்லிவிட்டால் நெஞ்சு பிரிந்திடுவான், பெரு நெடுநாள் இருவரும் பகைத்திருப்பர். கொஞ்சமோ பெரிவினைகள் ஒரு கோடி என்றால் அவை பெரிதாமோன். இந்த எண்டு தனியும் இந்த சுதந்திரதாக வினோதகன் ஒரு தோழர் இருந்தார். அவங்க மனைவி கூட்டு நான் வந்திருக்கேன் இலங்கைக்கு 2ஆம் முறை கொழும்புக்கு. அவர் எப்போ இந்த பாட்டு தான் போடுவார், எண்டு தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று முடியும் எங்கள் அடிமையின் மோகம். நீங்கள் சுதந்திரதாகம் வேறு, நம்ம அடிமையாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா அதுவும் தவிர. விடுதலை என்பது சிந்தித்து பெற வேண்டியது மட்டுமல்ல, போராடி பெற வேண்டியது. சாதாரண போராட்டம் இல்லை, இறை அருளும் இருக்கணும். நீங்கள் மகாத்மா காந்தி விடுதலைக்கு போட பாடுபட்டார், ஆனால் தினசரி பிரார்த்தனை கூட்டம் வச்சுக்கிட்டார். என்ன சொன்னார்? ஒரு விஷயம் சொல்கிறாரு, அரிஜனங்களை அனுமதிக்காத எந்த கோயிலுக்கும் வரமாட்டேன்ட்டார். பூரிக்கு போகிறார், பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு. இவருக்கு தெரியாமல் கஸ்தூரிபா காந்தி மாதவ தேசாயம் போயிட்டு வந்துட்டாங்க. வந்து அந்த அம்மா புருஷனு பிரசாதத்தை கொடுக்கு, கஸ்தூரி நீ கோயிலுக்கு போனாயாங்கிறார். ஆமாம், எப்படி என் கொள்கைக்கு விரோதமாக நீ கோயிலுக்கு போன? மாதவ தேசாய் எழுதுறாரு, ஒரு பெரிய மகான்களோடு வாழ்வது துன்பம்னு அன்னைக்கு தான் தெரிஞ்சு. காந்தியடிக்கு பிளட் ப்ரெஷர் கூடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறந்துருவான்ட்டானா. மனைவி ஒரு தப்புன்ட்டான். மனைவி ஒருத்தி இருந்தால் தானே. இந்த காமராஜர்லாம் ஒரு கும்பலை கூட கெட்டாமல் போயிட்டார் சண்டாளன். ஒரு தடவை காமராஜர் கேட்டேன், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணல? 45 வயசு வரை ஜெயிலில் இருந்துட்டேன், 45 வயசுக்கு மேலே ஒரு பெண் குழந்தை வாழ்க்கையை கெடுக்கணுமாடா? என்ன மனுஷன் வரலாம்? நம்ம அவற்றையெல்லாம் வளர்ந்தனால தான் அந்த தவறுகளை கண்டால் பொறுக்க முடியும். அவரோட ஒரு தடவை கூப்பிட்டு போகிறாரு, அவங்க அம்மாட்ட போகிறாரு. அந்த அம்மா சொல்லு, காமாட்சி எனக்கு ஒரு மாதம் 50 ரூபா அதிகமாக அனுப்பேங்குது. எதுக்குங்கிறாரு?
உன்னை பெற்ற வேணும் இந்த பிள்ளைலாம் என்னை பார்க்க வரானுவோ, அவங்களுக்கு காப்பி கீப்பி கொடுக்கணும். நம்ம சிரிக்கிறார், என்னை வந்து பார்க்க பதிலுக்கே காப்பி கீப்பிலாம் கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்கன்ட்டு வந்துட்டார். மதுரைக்கு போகும்போது நான் சண்டை போடுறேன். ஆச்சி 50 ரூபா தானே கேட்டாங்க, கொடுத்தான். நான் கிறுக்கு போயில நீ ஒன்று மாதம் மாதம் பணம் கொடுத்துடாத, எல்லாம் கெடுத்துடக்கூடாது, என்ன வசதி இருக்குன்னு இதெல்லாம் செஞ்சிடாதுன்னு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, இவன் ஏதாவது வீட்டில் பணம் கேட்டால் கொடுத்துறாங்க. தாய்க்கு இப்போ துணைவீங்க, மனைவிங்க, இணைவீங்க, பிறகு கற்பொழுக்கங்கானே. இப்போ கற்பு உனக்கு கிடையாதா? அதுதான் பாரதியார். நான் பாரதி மேலே எனக்கு மரியாதை. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் வந்து பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுத்திடும் வழக்கத்தை தள்ளி வந்து என்ன சொல்கிறான், ஒரு பெண்ணை வந்து அவள் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கணும் தாயும் தகப்பனும், அதை ஒரு விதமான கற்பழிப்புங்கிறான் பாரதி. அந்த பிள்ளை உடன்படலை ஏன் கல்யாணம் பண்ணி எவன் சொல்லுவான் அந்த காலத்தில்? அதனால பெண்களை பாட வச்சான். சாதம் படைக்கவும் செய்திடுவோம் தெய்வ சாதி. பொம்பளை என்ன சொல்கிறா, சமையல் பண்ணி சோறு போடணும்டா, சாதம் படைக்கிறது மட்டும் இல்லை தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம், நாங்கள் பெற்ற குழந்தைகளை தெய்வங்களாக ஆக்குவோம்னு பெண்கள் சொல்கிறதா பாடுறான். எப்படி அவன் மனைவியை அடிச்சிருக்கான், ரொம்ப நாளாக அடிச்சிருக்கான். அங்கே போகும்போது அங்கே அன்னி பேசுகிற அவங்க அம்மையார் கேட்டிருக்காங்க, வீட்டுக்காரியை கை நீட்டி அடிப்பியா, வீட்டுக்காரி இல்லாமல் இங்கே ஏன் வந்த, சுதந்திரம் ஆண்களுக்கு மட்டும் போதுங்கிறியா, பெண்களை கூட்டு வரலையான்னு கேட்டுக்க. அப்புறம் தான் வந்து செல்லம்மா தோளில் கைப்பட்டு போய் தான் ஐயர் இளவனை. எவ்வளவு நேர்மை! எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடேங்க. அது என்ன செய்தி தெரியுமா? எந்தையும் தாயும் குலாவி மகிழ்ந்தவர்களாக இருக்க போய் தான் பாரதி பிறந்தேன். காந்தியினுடைய முதல் பிள்ளை ஸ்திரீலோனா இல்லைனா தவறாலேனா பத்திரிகையாளர் கேட்குறாங்க. நம்ம காந்தி சொல்லார், எங்கள் அம்மா உயிருக்கு போராட்டி கொண்டிருக்கும் பொழுது என் மனைவியை போய் கூடினேன், அதனால என் மனதில் காமக்குரோதம் தான் அப்படி பிறந்துட்டான். இவன் என்ன சொன்னால், எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அவள் முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இந்நாடே சொல்லிட்டு என்ன சொல்ல, இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குவோமான். ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கு ஒரு அருமையான ஜாதி மதங்களை பாரும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயின் ஒன்றே அந்த வேறு குலத்தை. அவன் சொல்கிறான், இங்கே இந்தியாவில் பிறந்துட்டியா, அப்போ நீ தான் உலகத்திலே பெரிய ஜாதி, அப்புறம் உனக்குள்ளே ஜாதி மதம். என்னெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கள் படுறோம் தெரியுமா? எல்லாத்துலேயும் ஜாதி வந்துடும். ஆனால் ஜாதி இல்லை, ஜாதியை ஒழிச்சே திரும்பங்க. வேட்பாளர் பேரும் ஜாதி தான். அந்த ஊரில் என்ன ஜாதி இருக்கோ அதான் வேட்பாளர். காமராஜ் இருக்குமானா யாரெல்லாம் தான் நிறுத்தாங்க, வெற்றி பெற்றாங்க. இப்போ அப்படி இல்லை. கொலைகாரர்கள், கொள்ளையடிப்பவர்கள் அதெல்லாம் சொல்கிறாங்க. வஞ்சனை பேய்கள் என்பார், அந்த மரத்தில் என்பார், இந்த குளத்தில் என்பார், துஞ்சது முகட்டில் என்பார், என்னை துயர்ப்படுவார், மிக பயப்படுவார். அதில் என்ன சொல்கிறாங்க, கஞ்சி குடிப்பதற்கிலார், அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவுமிலார், பஞ்சமோ பஞ்சம் என்று தினம் பரிதவித்து மிக துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை நீக்கவோர் வழி இல்லையேங்கிறான். ரொம்ப கோவப்படுறான், இந்த இனத்து மேலே கோவப்படுறான். ஆனால் பின்னால் என்ன சொல்லலான்னா, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே, பஞ்சமோ பஞ்சம் என்று மிக பரிதவித்து மிக துடிதுடித்து துஞ்சி மடிகின்றாரே, இவர் துயர்களை நீக்கவோர் வழி இல்லைன்னா அவனுக்கே சாப்பாடுகளை. அதைத்தான் இந்த கஞ்சி குடிப்பதற்கெல்லாம் ஒரு காரணத்து மேலும் அறிவுமில்லான்னு சொன்னால, அதைத்தான் பட்டுக்கோட்டை வாங்கி கஞ்சி கஞ்சி என்னால் பாலின் நிறையாது சிந்திச்சு முன்னேற முடியும். இந்த தமிழில் என்ன பாரதியை பிடிச்சது, நம்ம முன்னோருடைய செய்தி பூரா படிச்சிருப்போம். அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் இந்த நானில மீதில் நான் கண்டதில்லைங்க. தில்லைவாழன் தான் நடுவான், நடராஜனுக்கு பூஜை மட்டும் இருந்தாங்க. ஆனால் அவன் நந்தனுக்காக தான் நந்தியை விளக்கு, நான் இவங்களுக்காக இல்லைங்கார். நான் அதில் கூட எங்கள் அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டேன், நந்தியை விளக்குறது பேர் சிவபெருமான் அவரே நந்தனை உள்ளே கூட்டு தழுவிருக்கலாம்ல, அப்போ நம்ம சாமியின் தப்பு தானே பண்ணியிருக்கேன். அந்த 15 வயசு எங்கள் அப்பா சரி நீ ரொம்ப இடைஞ்சலான இப்படிலாம் நிறைய கேள்வி கேட்காத. அப்புறம் இப்போ தான் 70 வயசில் எங்கள் திருமங்கை ஆழ்வார் பாடிய ஸ்தலம் திருநெல்வேலியில் திருக்குறுங்குடின்னு இருக்குது. அங்கே போனேன் நான், அந்த கோயிலுக்கு மனைவியெல்லாம் கூட்டிகிட்டு போனால் ஜிஎஸ் சாமியே வந்துட்டாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஏன்டா மடத்துக்கு விட்டா வரமாட்டேங்கிறேன்னு. சாமி நான் மடாதிபதியெல்லாம் ஆக முடியாது, என்ன கூப்பிடாங்க. இல்லைடா அவன்கிட்ட பாசுரம் கேட்கணுன்னு ஆசை. நான் அங்கேயே நின்று ஆண்டாள் பாசுரம் 4 சொன்னேன். சொல்லிட்டு சும்மா இருக்கிற சாமிகிட்ட ஆண்டாள் பாசுரம் 4 சொல்லியிருக்கேன். என்னன்னு இந்த மடத்தில் இருக்கிற 4 தங்க தம்பளாரை கொடுத்து விடுங்கன்னு அயோக்கியத்தில் என்ன மடத்துக்கு எதுக்கு தங்க தம்பளார். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நம்பாடன்னு நந்தனார் மாதிரி அங்கே ஒருத்தன் இருந்திருக்கான் பெருமாளுக்கு நந்தவனை வச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா கொடிமரம் விலகி இருக்கு சாமி. பட்டாச்சேட்டை ஏன் கொடிமரம் விலகி இருக்குன்னா, இங்கே நந்தனை மாதிரி இங்கே நம்பாடன்னு ஒரு அரிஜன் இருந்தான். அவன் தான் சாமிக்கு பூலாம் தயார் பண்ணி கொடுப்பான். அவன் வெளியே நின்று பார்க்கணுன்னு சாமி கொடிமரத்தை விலகிட்டாருன்னா, நான் உடனே சிரிச்சுட்டு சொன்னேன், சிவனும் மச்சனும் ஒரே வேலையை பார்த்துருக்காங்களேன்னு. இவன் நினச்சாலும் உள்ளே விட்டு சாமி தழுவி இருக்கலாம், அவன் நினச்சாலும் நந்தி எதுக்கு தவிர சொன்னான், நந்தா உள்ளே வடான்ருக்கலாம். நான் சிவனை கும்பிட்றவன் தான். ஆனால் இது தோணுது என்ன பண்ண சொல்லிங்க. சாமி ஒரு மடத்துக்கு போயிருக்கேன், மடாதிபதி
என்ன படிச்சுட்டீங்க சாமி? என்ன சிவஞான போதம்னாரு. எத்தனாவது சூத்திரம்னா 32ங்க. சூத்திரமே 12 தான், சாமியார் 32ங்க. எனக்கு சங்கடமாயிட்டு பேஸ்கார கூட்டிங்க வாங்க, இங்கே மடத்தில் வேலை பார்க்காத, உன்னையும் ஊரில் முட்டாப்பேன்னு நினைப்பாங்க, ஊட விட்டு ஓடிடு. நீங்கள் ஒரு பீடத்தில் உட்கார்ந்தா அதுக்கு ஒரு தகுதி வேணும். தர்மபுர ஆதீனமும் திருவாவடுதுறை ஆதீனமும் இல்லைன்னா தமிழ் கிடையாது. ஊவே சாமிநாதையரே கிடையாது. அவங்க செலவழித்த பணத்தில் தான். இப்போ திருவாவடுதுறை ஆதீனம் அன்னைக்கு கூப்பிட்டுது ஃபோனில், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் விருது உனக்கு தான் இந்த வருஷம் கொடுங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சாமி, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, நீ மகாவித்வானை பற்றி ஒரு இடத்துல பேசி நான் கேட்டேன், நான் அழுதுட்டேன்டான்னாரு. அப்போ வரேன் சாமி. ஏன்னா ஒரு சாமியார் அழுதாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ் சொல்லுதெல்லாம் அழுதால் அவனை பெறலாமேன்னு. காதலாக்கி கசிந்து கண்ணீர் மல்லிகை ஓதுவார்தவை நின்னறிவிப்பது வேதம் 4 இப்பொருளாவது நாதம் நாமம் நமச்சிவாய். ஓதுவார் ஒருத்தனுக்குமே தேவாரம் தெரியலையே. அன்றைக்கி ஒரு கோயிலுக்கு போயிருக்கேன், ஓதுவார் அரை தேவாரம் பாடினோடனே பட்டர் உள்ளேருந்து மணி அடித்து சொல்லி முடிச்சுட்டார். என்ன கேட்டால் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அரை தேவாரத்துக்குலாம் அவனுக்கு தெரியாது, முடிச்சா தானே அவன் சேஃபாக இருக்க முடியும் வேலை. நாங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டோம், குருநாதர் கோயிலுக்கு. அவர் ஓதுவார் நமக்கு மாப்பிள்ளை முறை. பொண்ணு எங்கே வந்தீங்கன்னாரு. இல்லை தேவாரம் கேட்க வந்தான். நல்லா இருப்பியோ, ஊருக்கு போயிருங்கய்யா, வேலையை கெடுத்துடாது என்ன. அவன் இந்த காதலாகி கசிந்து 2 பேர்லேயே 20 வருஷமாக ஓதுவராக இருக்காங்க. இது என்ன பண்ண? இல்லை, சமயத்தை நம்ம சரியாக வச்சுக்கணும். அதுதான் அவர் கோபப்பட்டார். என்ன சொல்லார் பாருங்க, உயிரிழத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்பது ஆனறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேணும், இது வாழும் முறைமையுடைய. பாப்பா என்ன சொல்லன்னா, உயிரிழட்டு அன்பு வச்சேன்னு வச்சுக்க, அதுதான் கடவுளுக்கு பிடிக்கும். அப்போ தெய்வம்னா என்னது? எதெல்லாம் உண்மையோ அதெல்லாம் தெய்வம்.